என் அன்பான பெருமக்களே, இன்றைக்கு இந்த 97ஆம் ஆண்டினுடைய முதல் நாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். குறிப்பாக ஹதீஸ் நூல்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர் வாக்குகள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய அங்கீகாரங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தீர்ப்புகள், அவர்களுடைய போதனைகள், இதோபதேசங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த நபிமொழி பேழைகள், ஹதீஸ் கிதாபுகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முழுமையாக நாம் எண்ணி முடித்துவிட முடியாது. இத்தனை நூல்கள் தான் என்று நம்மால் இருக்கிற உலமாக்களால் வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொன்மொழிகளுடைய மொத்த எண்ணிக்கை, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், ராவிகள் என்று போற்றப்படக்கூடிய அந்த மேன்மைக்குரியவர்கள், இவர்களுடைய பெயர்கள் முழுமையாக நாம் வாசித்து விட முடியவில்லை. ஒவ்வொரு ஹதீஸையும் வரிக்கு வரி வாசித்து விட முடியவில்லை. அதனுடைய பொருளையும் முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஹதீஸ் நூல்களிலெல்லாம் தலையாய நூல் என்று போற்றப்படக்கூடிய, உலகத்தில் அன்றிலிருந்து அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலேயே இருந்த பெரும் பெரும் உலமாக்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், இமாம் யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்கள். ஒரு வரலாற்று செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள் என்றால், இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்கிற ஒரு மிகப்பெரிய இமாம். இவர்கள் யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாது பேர் என்ன? இஸ்ஹாக் இப்னு ராஹவை. இந்த இமாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், கூடியிருக்கிற அந்த சபையிலே, மாணவர்கள்லாம் திரண்டிருக்கிறார்களே அந்த சபையிலே, அவர்கள் சொல்கிறார்கள், லவ் ஜமஅத்தும் கிதாபன் முக்தஸரன் லி ஸஹீஹி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் யாராவது ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது பலரோ சேர்ந்து யாராவது ஒருவர், ஒரு குழுவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்குமே, அவற்றை மட்டும் தனியாக தொகுத்து ஒரு நூலை சமுதாயத்துக்கு வழங்கக்கூடாதா என்று இப்படி ஒரு ஆசையை வெளியிட்டார்களாம் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை. இந்த வார்த்தை அங்கே அவர்கள் மொழிந்ததுமே அந்த நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைத்தார்களாம், இந்த வேலையை அல்லாஹ்வின் அருளாலே நான் செய்யலாமே அப்படின்னு நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நினைத்தாங்களா? அடுத்து ஒரு நிகழ்வு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி நாயகத்தினுடைய கனவுல வர்றாங்க. கனவுல வரும்போது அது புகாரி நாயகமே சொல்கிறாங்க, என் கையில் ஒரு விசிறி இருந்தது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விசிறியால் வீசிக்கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு காட்சி. இந்த காட்சியை நான் பார்த்ததும், காலையில் விழித்ததும், அன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் பெரும் பெரும் மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை தேடி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் போய், நான் இந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன், விசிறி கையில் வைத்து வீசினேன், எந்த தூசும் அவர்களிடத்தில் படாத அளவுக்கு அவர்களுக்கு வெப்பத்தை தணிக்கிற முறையிலும் தூசிகள் அவர்கள் மீது படாத வகையிலையும் நான் வீசிக்கொண்டிருந்தேன். இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இதற்கு என்ன விளக்கம் என்று போய் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்டது அவர்களையே கண்டது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மர்ரானி ஃபஇன்னஹு ரஆனி, என்னை யார் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார், அது உண்மை. ஆனால் இங்கு நடந்த நிகழ்வு என்னவென்றால், நான் ஒரு விசிறி வைத்திருந்தேன், அதை வைத்து அவர்களுக்கு வீசிக்கொண்டிருந்தேன்.
தூசிகள் அவர்கள் மீது படாத அளவுக்கு வீசிக்கொண்டிருந்தேன் என்ற இந்த நிகழ்வு இருக்கிறதே, இதற்கு என்ன விளக்கம்? அதுதான் அவர்களுக்கு தேவை. அப்போது அந்த மகான் அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ததுப்பு அன்ஹுல் கதிப. ஆம், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குமே, அந்த செய்திகளை மட்டுமே நீங்கள் பதிவு செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவராக திகழ்வீர்கள். இதுதான் அதனுடைய விளக்கம் என்ற விளக்கத்தை அந்த மகான் சொன்னதும் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஃபஹுவல்லதி ஹமலனி அலா இஹ்ராஜில் ஜாமிஇ ஸஹீஹ். இதுதான் இந்த ஸஹீஹுல் புகாரி என்கிற பெருநூலை நான் தொகுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வருகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தஃபக்கல் உலமா அலா அன்ன அஸஹல் குத்துபி பாதல் குர்ஆனில் கரீம் அஸ்ஸஹீஹான் என்று சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹுடைய சங்கைக்குரிய அந்த வேதத்திற்கு அடுத்து நூல்களிலேயே கிரந்தங்களிலேயே மிக மிக சரியானது சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இந்த இரண்டு தான் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வ அம்மா ஜாமிஉல் புகாரி அஸ்ஸஹீஹ் ஃபஅஜல்லு குதுபில் இஸ்லாம் வ அஃலலுஹா பஅத கிதாபில்லாஹ். சஹீஹுல் புகாரி என்பதுதான் அல்லாஹுடைய வேதத்துக்கு அடுத்து நூல்களிலேயே மிக மிக கீர்த்தி வாய்ந்தது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான பெருமக்களே, ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே சனதோடு இமாம் புகாரி பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் எந்த ஹதீஸிலும் எந்த குறையும் இல்லாத முழுமையாக சுத்தமானதாக மிக மிக சரியானதாக அமைந்திருக்கிறது என்கிற கருத்தை இமாம் இப்னு அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்கிறார்கள். என் அன்பான பெருமக்களே, இந்த சஹீஹுல் புகாரி இப்போது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறது என்னன்னா, கிதாபுடைய பேருன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? புகாரி கிதாபுன்னு சொல்லுவோம், அல்லது சஹீஹுல் புகாரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு சஹீஹுல் புகாரிங்கிற இந்த கிதாபுடைய முழு பேர் என்னன்னு தெரியாது. இதனுடைய முழு பேர் ஒரு நீண்ட பேர், அல் ஜாமிஉ அஸ்ஸஹீஹு அல் முஸ்னது மின் அஹாதீஸி ரசூலில்லாஹி வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இதுதான் அந்த ஹதீஸ் கிதாபுடைய பேர். சஹீஹுல் புகாரியுடைய முழு பேர் இதுதான். புகாரி என்பது எழுதுனால் அது ஜாமியாக இருக்கிறது, அது சஹீஹாக இருக்கிறது, அது முஸ்னதாக இருக்கிறது. மூணு விஷயம் சொல்கிறான். சஹீஹ்னா என்ன அர்த்தம்? ஆதாரபூர்வமானது. முஸ்னதுனா என்ன அர்த்தம்? எல்லாமே சனதோடு இருக்கிறது. ஜாமினா என்ன அர்த்தம்? ஒன்று திரட்டியதாக இருக்கிறது. இந்த ஜாமிங்கிற பேர் 6 கிதாபுகளில் 2 கிதாபுக்கு தான் அந்த பேர். ஒன்று திருமிதிக்கு, இன்னொன்று புகாரிக்கு. எப்போது ஒரு கிதாபை ஜாமி என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அதில் 8 அம்சங்கள் இருக்கணும். ஒன்று அகாயிது, அகீதாக்களை பற்றிய கொள்கைகளை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கணும். 2 அஹ்காம், சட்டங்களை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கணும். 3 சியர், வரலாறுகளை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கணும். 4 ஆதாபு, அதபுகளை பற்றிய ஒழுக்கங்களை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கணும். 5 தப்சீர், குர்ஆனுக்கான விரிவுரைகளை கொண்ட ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கணும். 6 ஃபித்தன், என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுமோ அவை சார்ந்த ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கணும். 7 அஷ்ராத்து ஸாஅ, கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்னென்ன அவை அனைத்தும் தாங்கிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கணும். 8 மனாகிபு, சிறப்புகள், நபிமார்களுடைய சிறப்புகள், சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்றெல்லாம் சொல்கிறோமா இல்லையா, அந்த மனாகிபுகள் இடம்பெற்ற ஹதீஸுகள் அதில் இருக்கணும். இந்த 8 அம்சங்களையும் கொண்டதாக எந்த ஹதீஸ் கிதாப் இருக்கிறதோ
அந்த கிதாபுக்கு ஜாமி என்று சொல்வார்கள். ஆக இது ஆதாரப்பூர்வமானதாகவும் இருக்கிறது, இது ஒவ்வொன்றும் சனதோடும் இருக்கிறது. அடுத்து இது 8 அம்சங்களையும் முழுமையாக தாங்கியதாக திரட்டியதாக இருக்கிறது. இதில் மின் அஹாதீஸி ரசூலுல்லாஹுடைய ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஓ சுனனிஹி அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஐயாமிஹி அவர்களுடைய காலங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் மொத்த காலம் 63 ஆண்டு காலம், அதனுடைய நிகழ்வுகள் இடம்பெற்றதாக இருக்கிறது. ஆக அல்லாஹ்வின் திருத்தூதருடைய பொன்மொழிகள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய காலங்கள், இவை அனைத்தையும் தாங்கி சனதோடு ஆதாரப்பூர்வமாக 8 அம்சங்களையும் தாங்கியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான இந்த நூல் தான் அல் ஜாமிஉ அஸ்ஸஹீஹு அல் முஸ்னது மின் அஹாதீஸி ரசூலில்லாஹி வ சுனனிஹி வ அய்யாமிஹி என்கிற இந்த நீண்ட பெயரை கொண்டதைத்தான் சுருக்கமாக நாம் சஹீஹுல் புகாரி என்று சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய அந்த இமாம் புகாரி நாயகம் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த ஹதீதுகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய செய்திகளை அறிந்திருக்கிறோம். என் அன்பான பெருமக்களே, சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் புகாரியை ஓத வருகிற போது எப்படி ஓத வருகிறோம், கேட்க வருகிற போது எப்படி கேட்க வருகிறோம், எழுதுகிற போது எப்படி எழுதுகிறோம், வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம், பொருள் சொல்லும் போது எப்படி பொருள் சொல்கிறோம். எல்லாவற்றிலும் நம்மிடத்திலே பல்வேறு பலவீனங்கள் இருக்கும். அதை நடத்துகிற போது பல பலவீனங்கள் இருக்கும், பல குறைபாடுகள் இருக்கும், மனித பலவீனங்கள். ஆனால் இமாம் புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சஹீஹுல் புகாரியை, இந்த நூலை சமுதாயத்திற்கு வழங்குவதற்கென்று இந்த சஹீஹுல் புகாரி என்கிற நூலை மட்டும் அவர்கள் சமுதாயத்திற்கு வழங்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 16 வருடங்கள். 16 வருடங்களில் எத்தனை நாடுகளுக்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இமாம் புகாரி நாயகத்தினுடைய வரலாறு என்று தனியாக ஒரு நாள் இருக்கிறது, அதில் உங்களுக்கு விரிவாக சொல்லப்படும். எனவே அதற்குள் நான் அதிகமாக செல்ல முடியாது. ஒன்றை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அவர்கள் சஹீஹுல் புகாரி என்ற தன்னுடைய நூலிலே ஒரு ஹதீஸை எழுத ஆரம்பிக்கும் போது, பதிவு செய்ய ஆரம்பிக்கும் போது, பதிவு செய்வதற்கு முன்னாலே அவர்கள் குளித்து விடுவார்கள், 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். என்றால் அருமையான பெருமக்களே, இந்த சஹீஹுல் புகாரியிலே எத்தனை ஹதீஸுகள் இருக்கிறதோ, 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கிறது என்றால் எத்தனை தடவை அவர்கள் குளித்திருக்கிறார்கள், எத்தனை தடவை 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சஹீஹுல் புகாரியிலே அவர்கள் பதிவு செய்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அதை சரிபார்ப்பதற்காக அவர்கள் முனைகிற போது ஒவ்வொரு ஹதீஸையும் சரிபார்க்கிற போதும் அவர்கள் குளித்துவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 2 முறை. அது மட்டுமல்ல, முதல்ல இதை எழுத ஆரம்பிக்கும் போது, இதற்கு பாடங்கள் அமைக்கிற போது, பாடங்களாக வகுக்கிற போது, அத்தியாயங்களாக அமைக்கிற போது, இந்த துவக்கத்தை அவர்கள் செய்தது எங்கே வென்றால் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வைத்து செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதை சரிபார்ப்பது என்பதை எங்கு வைத்து செய்திருக்கிறார்கள் என்றால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித ரவுலாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தே இதை சரிபார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். என் அருமையான பெருமக்களே, தங்களுடைய சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே எத்தனை ராவிகளை, அவர்களுடைய ஆசிரியர்கள் என்று ஒரு சனதிலே ஒரு 4-5 ஆசிரியர்கள் வருமா இல்லையா? இப்படி எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறதோ அந்த அறிவிப்பாளர்கள் அத்தனை பேரை பற்றிய வரலாறுகளையும் எழுதியிருக்கிறார்கள். தாரீக் என்று வரலாறு, அந்த வரலாறுகளை எழுதுவதற்கும் அவர்கள் தேர்வு செய்த இடம் இந்த புனித ஹரமாக அமைந்திருக்கிறது. இப்படி மகத்தான வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என் அன்பான பெருமக்களே, தாங்கள் எழுதி முடித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளிலேயே 90,000 பேருக்கு தான் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகளை 90,000 பேருக்கு வாசித்தும் காட்டியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஹதீஸுகளை அவர்களிடமிருந்து பெற்றவர்களே, நேரடியாக அவர்களுடைய வாய் மூலமாக பெற்றவர்களே 90,000 பேர் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். என் அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழிகளை இவ்வளவு அழகான முறையில் அமைத்து, கடும் சிரமங்களை அனுபவித்து 16 ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த சஹீஹுல் புகாரி என்கிற நூலை சமுதாயத்திற்கு வழங்கி, இன்னும் பல நூல்களையும் வழங்கி தன்னுடைய வாழ்நாள் நிறைவடைகிற போது எப்படி நிறைவடைந்தது என்று பார்க்கிற போது இமாம் அப்துல் வாஹித் இப்னு ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள்,
இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் குறிப்பிடுகிறார்கள். இமாம் அப்துல் வாஹித் பின் ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே கண்டேன். சூழ சஹாபாக்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஸலவாத் சத்தமாக சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சஹாபாக்களோடு இங்கே நிற்கிறீர்களே, என்ன விஷயம், காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிற போது சொன்னார்களாம், தோழரே, நாங்கள் இப்போது எல்லோரும் முஹம்மது பின் இஸ்மாயிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களாம். இது கனவு. கொஞ்ச நாள் கழித்து இந்த இமாம் அப்துல் வாஹித் பின் ஆதம் அவர்களுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மௌத்து செய்தி கிடைக்குது. ஏரியா வேறு, நாடு வேறு. செய்தி கிடைக்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எந்த நாள் கனவிலே கண்டேனோ அந்த நாளாக அது அமைந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே அவர்களை கண்டு அந்த தூண்டுதலால் இந்த சஹீஹுல் புகாரி அவர்களை தந்து 16 ஆண்டு காலம் உழைத்து இதை சமுதாயத்தில் ஒப்படைத்து 90,000 பேரிடத்தில் தான் தன்னுடைய நேரடியாகவே அவர்களுக்கு வாசித்து காட்டி அதை அவர்களிடத்தில் ஒப்படைத்து ஏற்று வடிவத்திலையும் அதை தந்து முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, இவர்களுடைய வருகை அவர்கள் எதிர்பார்த்து அவர்களோடு சேர்ந்தார்கள் என்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் இமாம் புகாரி நாயகம் அவர்கள். அந்த புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த உன்னதமான புனிதமான அந்த நூலை தான் நாம் கரங்களிலே ஏந்தி புனிதமாக அதை சுமந்து உயர்ந்த இஹ்லாஸான எண்ணத்தோடு நாம் வளம் பெற்று, நம்மவர்கள் வளம் பெற்று, நம்மை சார்ந்தவர்கள் வளம் பெற்று, நம்மை சூழ இருக்கிறவர்கள் வளம் பெற்று, ஈமானோடு இஸ்லாத்தோடு தக்வாவோடு புனிதமான வாழ்க்கையை பெற்று நம்முடைய மௌத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவோடு நாம் மரணம் அடைய வேண்டுமே, அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமே என்கிற அந்த நீயத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக.